பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர், கிருபை நிறைந்தவர். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. துதிகான மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். You are most welcome to the covenant of the day. God is good. கர்த்தர் நல்லவர். உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். 27th October 2025 is a Monday, திங்கட்கிழமை. சரிங்களா? ஆண்டவர் இன்னொரு புதிய வாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி வாரம். அவர் நிச்சயம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் போதுமானவராக இருப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவர் அவர் வாழ்ந்த சமயத்துல ரொம்ப பாரம்பரியத்திற்கும் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரகர்களெல்லாம் வெளி தோற்றத்துல தான் பக்திமான்கள் போல இருந்தார்கள். ரொம்ப கடவுள் பயந்து காரியெல்லாம் செய்யற மாதிரி இருந்தாங்க. அதை நம்ம ஆண்டவர் வன்மையா கண்டித்தாரு. உங்ககிட்ட அன்பு இல்லை, அன்பு இல்லாம நீங்க செயல்படுறது சரியில்லை என்று சொல்றாரு. அதனால்தான் மனுஷங்கிட்ட குறைகளை கண்டுபிடிச்சு சின்ன சின்ன குறையா இருந்தாலும் அது பெருசா காட்டி அவர்களை குற்றப்படுத்துவது. குறிப்பா சாப்பிட்றதுக்கு முன்ன கை கழுவுன்னு சொல்லி ஏசாமியுடைய சீசர்களை அவர் குற்றப்படுத்தினாங்களே, அந்த மாதிரி தான். அப்படிதான் எல்லாரையும் குற்றப்படுத்தி ரொம்ப மக்களை ரொம்ப அப்படியே நெருக்கி அப்படியே குறிக வைத்தார்கள் அருமையானவர்களே. அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த கைகளா சாப்பிட்றதுக்கு அவங்க குற்றப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இங்க பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மார்க் 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் அவர் சொல்லுகிறாரு. நான் அதை படிக்கிறேனே, சரிங்களா? He answered and said to them, Well, did Isaiah prophesies of your hypocrites, as it is written, the people honor me with their lips, but their heart is far from me. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா ஏசாயா 29:13 அந்த கொட்டேஷனை ஏசாமி இங்க சூஸ் பண்றார். 29th Isaiah verse 13 is quoting from Isaiah Old Testament. அந்த வசனத்தை கோட் பண்ணி இங்க சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? அங்க இருந்தவர்கள், பரிசேயர்கள், வேதப்பாரகர்கள் கிட்ட சொல்றாரு. அவங்க தான் கை கழுவுலன்னு குற்றப்படுத்துறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஐயா, ஏசாயா முதையே சொல்லிட்டாரு, இந்த ஜனங்க உதடுதான் என்னை கனம் பண்ணுகிறது, அவங்க உள்ளம் ரொம்ப தூரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையோடு நன்றியோடு ஆண்டவரை கனப்படுத்தாமல் ஆராதிக்காமல், they doesn't have any sincere faith and honoring God, not only outlook outside. அதுதான் ஏசாமி சொல்றது. only their lips are honoring me but not their heart. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நிச்சயமாக இந்த காலங்களிலே சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ நம்பிக்கை எல்லாம் என் உதட்டின் அளவில் தான் இருக்கிறதா? வாயில மட்டும் சொல்றேனா? ஆனா am I practicing? Am I experiencing what I am believing? நான் விசுவாசிப்பதை அனுபவிக்கிறேனா? ஆமா தானுங்களே. நாம் நிச்சயமாக அதை நாம் சோதித்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அது ஆண்டவர் திட்டம் தெளிவாய் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுடைய ஒரு வசனத்தை கோட் பண்ணி, ஐயா, நீங்க எல்லாம் உங்க உதடுதான் என்னை கனம் பண்ணுகிறது, கடவுளை கனம் பண்ணுகிறது, என்னை கனம் பண்ணுகிறது, என்னை நம்புகிறது, ஆனால் உங்கள் இதயமோ தூரமோ இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இதயம் தூரமாக இருப்பதனாலதான் அவருடைய ராஜ்யம் கட்டப்படவில்லை. Because of we are just honoring God through our lips only, our heart is far away from God. That's the reason, dear brother and sister, we cannot build the kingdom of God. We cannot share because there is no life, there is no witness. அதுல ஒரு சாட்சி இல்லை, அதுல ஒரு ஜீவன் இல்லாததுனால. உனக்குள் ஆண்டவர் இருக்கும்போது அங்க ஒரு ஜீவன் இருக்கும், அங்க ஒரு ஒளி இருக்கும், அங்க ஒரு வெளிச்சம் இருக்கும், அங்க ஒரு வல்லமை இருக்கும், அங்க ஒரு பிரசன்னம் இருக்கும். And the Lord Jesus in you, dear brother and sister, you will see a great things happening. You see the light, you see the power. Hallelujah. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை முழு உள்ளத்தில் இருந்து கனம் பண்ணேன். இந்த மேலோட்டமான
கனத்தையும் கௌரவத்தையும் பார்க்காம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதியுங்க, அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் விரும்புகிறதை செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம், வார்த்தைக்காக நன்றி. எங்கள் உதடு அல்ல அப்பா, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய வாழ்க்கை உண்மை கனப்படுத்தி உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, எப்படி உன் வாழ்க்கை இருக்கிறது? உதடுதான் ஆண்டவரை கனப்பண்ணதா? God bless.